இப்போ இந்த பக்கம் காஞ்சிருச்சு, இதை நான் ஒட்டிக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கம் நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோ ஸ்டோரேஜ் முடிஞ்சதுனால அதை கட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இது பண்ணிட்டேன் இல்லையா, இப்படி மூடி தான் பார்த்தேன். இப்படி மூடி பார்க்கும்போது எனக்கு ஒரு ப்ளைனாக தான் தெரிஞ்சிச்சு. சரி, ப்ளைனாக தெரியுது, அதனால் என்ன பண்ணுவோண்டு தான் இந்த ஜருகை நான் எடுத்தேன். இந்த ஜருகை எடுத்து சரி வச்சு பார்ப்போம் எப்படின்ட்டு இப்படி வச்சு பார்த்தேன். பார்க்க நல்லா இருந்துச்சு இல்லையா. இதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்து பண்ணோம். அதனால தான் நான் இந்த இதை ஒட்டிட்டேன். இப்போ நான் வந்து இதில் ஒட்ட போகிறேன் திருப்பி. அதனால் இந்த கோரை இப்போ இந்த கோரையெல்லாம் அவுட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த கோரை 1.5 இன்ச்சுக்கு இருக்குது. நான் 1.5 இன்ச்சுக்கு இப்போ கம் போடுறேன். கம் போட்டுட்டேன். கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா எல்லா பக்கமும் போய் கம்பு ஒட்டிக்கிறோம். அதனால் ஓரம்லாம் நல்லா அப்படி போய் நின்றுக்கிறோம். நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக காயும். இப்படி கம் போட்டோம் இல்லையா. இப்போ இந்த இடம் மேலே விட்டு நல்லா இருக்குது. அதனால் இதை மட்டும் நான் பிரிக்கிறேன். இது முதலே பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், மறந்துட்டேன். அதே மாதிரி தான் வச்சு தேய்ச்சிக்கிறேன். இந்த இடத்துல கம் போட்டு இதை நான் அப்படி வச்சுறேன். அதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு தேவையில்லாத வச்சு விட்டேன், போட்டுட்டேன். இப்போ பார்க்க அழகாக இருக்கு இல்லையா. அதான் இப்போ இது எடுத்து தான் பண்ணியிருந்தேன். இப்படி தெரியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இது என்றைக்குமே இப்படி வச்சுட்டு இந்த இடம் இருக்கா, இப்போ இந்த இது சுற்றி ஒன்று எடுத்தேன் பார்த்தீங்களா. இதுக்கு இதை ஒட்டுறதுக்கு நான் கம் போட போகிறேன். வெளியில் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு போட்டுட்டு இந்த மேலேயும் கம் போடணுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி உள்ளுக்கு அந்த ஜருகை எவ்வளோ முடியுதுன்னு ஒரு அளவு வச்சு பார்த்துக்கிட்டு கம் போட்டுக்குங்க. கம் போட்டுக்கிட்டு லைட் அப்படி தடவி பார்த்துங்க.
லைட்டாக கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலுமே காஞ்சாதான் எந்த வேலையும் அழகாக இருக்கும். இந்த இதில் ஈரமாக இருக்கும்போது எந்த வேலையும் அவ்வளோ இதாக இருக்காது, நம்ம கை தான் இதாகும், அழுக்காகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு நான் ஃபஸ்ட்டு இப்படி மடக்கிக்கிறேன். புறத்தில் மடக்கிட்டு இந்த இடத்துல செக் பண்ணி வைக்கிறேன். இந்த கோரையை கனெக்ட் பண்ணியே தாங்க வைக்கிறேன். இந்த கோரை இருக்கையா அங்கே நீளம் அதை கனெக்ட் பண்ணியே வச்சுருக்கேன். ஓர அமுக்கில் இந்த அளவு தான் தேவைப்படுது. அதனால் வச்சு செக் பண்ணிக்கிறேன். அந்த அளவுனா அந்த அளவு தான் செக் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு கம்மு போட்டுடணும். என்றைக்குமே கம்மு இருந்தால் தான் இது ஒட்டுங்க. அதனால் அதில் கம்மு போட்டிருக்கோம், இதில் வந்து கம் போட தேவையில்லை அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அது என்றைக்கும் ஒட்டாது. ஒட்டியாச்சு. ஓரளவுக்கு நீட்டாக ஒட்டிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த ஓரத்தை இப்படி பிடிச்சி விட்டுக்கிறேன். பிடிச்சி விட்டுட்டு லேசாக மட்டும், அதாவது கீ மண்ணில் கட்டாகும் லேசாக இந்த ஓரத்தை இப்படி பிடிச்சி விட்டுட்டா தெரியும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு இந்த ஓரத்தை அடிச்சு விட்டுட்டு அதே மாதிரி தான் செய்யணுங்க. பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது இருக்கு இல்லையா, இதுலேயும் கம் போட்டுருந்தோம் இல்லையா, இதில் கம் போட்டுருக்கோம் இல்லையா, இந்த பாக்ஸ் அட்டை எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் வருது. இங்கே கம்மும் காலி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். இப்படி தாங்க ஒரு கேன்லேருந்து வாட்டர் கேனில் இப்படி ஊற்றி வச்சுக்குவேன். இப்போ இதை பார்த்துருக்கேன். 2 பக்கம் ஒரு மணி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு தான் தேவைப்படுது. அதனால் கம் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு வட்டம் நான் இதுலேயும் போட்டுக்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வட்டம் போட்டுக்கிறேன். இப்போ சும்மா அது எம்டியாக இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்படி நம்ம மூடுனாலே நமக்கு தேவையான அளவு அதுவாக நகண்டு கொடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ நல்லா இன்னொரு இடம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒட்டி எதாச்சும் தான் வச்சுருக்கேன், சாதாரணமாக வச்சுருக்கேன். இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணால் தேவையான அளவு வேணுமோ அவ்வளவுக்கு அதுவாக நகண்டு கொடுத்துக்கிறோம். ஆரம்பத்தில் ஒட்டினதுக்கப்புறம் நகண்டு கொடுக்காது. இப்போ இது ரெடி பண்ணிட்டேன். சார்ஜர்
நான் வந்து எனக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பேன் இங்கேருந்து ஒரு 4 சென்டிமீட்ரு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இந்த அவுட்டர்லேருந்து ஒரு 4 சென்டிமீட்ரு 20 அரை இருக்குது. சென்டிமீட்ரு அப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதுக்கு வாசர் வரும், இந்த பட்டனுக்கு வாசர் வரும். இந்த வாசரை நான் இதுக்கு நேரம் வச்சுக்கிறேன். அதான் 4 சென்டிமீட்டர் இல்லையா, அதில் ஒரு ஹோல்ஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். மேலேருந்து ஒரு இன்ச்சு இறக்கி தான் வச்சுருக்கேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கோரையை கனெக்ட் பண்ணி தான் இங்கேயும் போகிறேன். அப்படி பண்ணியிருக்கேன். இது உளியை வச்சு அடிக்கணுங்க, இல்லைன்னா இதை மணி குத்திக்குங்க. டிம்மர் மட்டும் இருந்தால் டிம்மர் வச்சு குத்திக்குங்க, இல்லை ஒரு திருப்புளி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதுக்கு மேலே தாங்க இன்னொன்று பண்ணுங்க. செகண்டில் ஒரு நல்ல அமைக்காச்சு. அதே மாதிரி தான் இது வந்து உள்ளுக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது, அதனால் நம்ம பாச வைக்க முடியாது. அப்படி வச்சு ரெடியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பட்டன் எடுத்தாச்சு. இப்போ இந்த இதுலேருந்து இப்படி ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எத்தனை இருக்குது பார்க்குறேன். 2.25 இருக்குது. நான் ஒரு 2.5 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2.5 எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம பாட்டம் 8 இன்ச்சு தான் எடுத்தோம், அதனால் நானும் 8 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இதை நான் இப்போ ஒட்டிடுறேன்.
இப்போ இதில் கம் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் நம்ம ஓரத்தில் கம் போடணும்ல, கம் போட்டேன். இப்போ இதை நான் ஏதாச்சும் சும்மா வைக்கிறேன். இது இப்படி தான் வைக்கணும். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி இறக்கி விடுங்க. இறக்கிட்டு இப்படி எடுத்துங்க. இப்போ கிராஸ் இருக்குது. இந்த கிராஸ் இல்லாமல் இப்படி நம்ம நீட்டாக இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த நேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த நேர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்படி நேராக வைங்க. வச்சு சும்மா லேஸ் அடிச்சு விட்டுட்டு இப்போ இருக்குல்லையா, இப்போ இந்த கோரை கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது என்ன செய்யணும்னா, இப்போ இருக்குல்லையா, இப்போ இந்த சாப்பீஸ் இருக்குல்ல, நான் வந்து இந்த இது இருக்குது, இதை வச்சு இப்படி அவுட்டில் ஒரு இது போட்டுக்கிறேன். அதை பிசு வர்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி நான் இப்படி இறக்கி வச்சு கரெக்டாக இங்கே வச்சு ஒரு அமுக்கிக்கிறேன். அமுக்குன்னா இங்கேயும் எங்கேயும் தடை விழுந்துருக்கு. இப்போ தடை விழுந்துருக்கு இல்லையா, இந்த தடத்தில் நான் வந்து இப்படி வச்சு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த தடத்தில் இங்கேயும் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை எடுத்துட்டு நல்லா போகிற அளவுக்கு கொஞ்சம் தூக்கி வச்சு நல்லா பண்ணிக்கங்க. வச்சுட்டேங்க. வச்சுட்டு ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது, செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வச்ச மணியை நான் அடிச்சுக்கிறேன். திருப்பி ஒரு இடம் கம் போட்டுக்கிறேன். மஞ்சளவு கரெக்டாக வச்சு நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துங்க. ஓரளவுக்கு தெரியும் கரெக்டாக வந்துருக்காண்டு. அடிச்சு விட்டுங்க. அடிச்சு விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸ் ரெடி.